அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆக்டிங் டியூட்டியை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு முக்கியமான விஷயம், நான் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன். அது எதுக்குன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜனவரி 1, 2025. இன்னிலேருந்து எல்லா ஜாபுமே மினிமம் 500லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மினிமம் டேரிஃப் 500லேருந்து தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நான் தான் சொன்னேன்ல, ஜனவரிலேருந்து டேரிஃப் மாறும்னு சொல்லிவிட்டு, அது மாறி இருக்குது. இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இமெயில் ஐடி எதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் நிறைய பேர் அவுட் ஆஃப் சிட்டியிலேருந்து கேட்குறீங்க, வெளி மாவட்டத்துலேருந்துலாம் கேட்குறீங்க. நான் போட்டிருக்க லிங்க்லாம் சென்னையில் மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் பார்ப்பாங்கன்னு இல்லைல்ல. இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கேட்குறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஒரே ஒரு ஹெல்பிங் மைண்டோடு தான் இது பண்ணுறேன். உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிங் டிரைவர் குரூப்போ, சப்போஸ் கான்டாக்ட் நம்பரோ எதனா இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க இந்த மெயிலில். நான் அந்த பர்டிகுலராக இப்போ நம்ம டிரைவர்ஸ்லாம் கேட்குறாங்க, இந்த ஊரில் மதுரையில் கிடைக்குமா, தேனியில் கிடைக்குமா, கோயம்புத்தூரில் கிடைக்குமா, வேலூரில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சிக்கலான்னு இருக்கேன். இதனால் என்னோடய பாலிசி என்னென்னா, நானும் வாழணும், எல்லாருமே வாழணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. அது ஒரு ஹெல்பிங் மைண்டாக நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுக்கு கொடுத்துருவேன். சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு, கேட்குறவங்களுக்கு எல்லோரும் கொடுக்க முடியாதுல்ல. தேவையில்லாத கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம டைமை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான். இப்போ எந்த வெளியூர்லேருந்து கேட்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாட்ஃபார்மு. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஓட்டுநர் தான் எல்லாமே. ஹெல்ப் பண்ணுறதும் சரி, ஒரு தேவைக்கும் சரி. நம்ம ரோட்டில் போகிறோம், ஒருத்தருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு கூட கேட்போம். ஒரு ஓட்டுநராக தான் இறங்கி போய் கேட்போம். ஓனர்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு பார்ட் டைமில் எதனா சம்பாரிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மந்த்லி டிரைவர் வேணும்னாலும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த இமெயில் ஐடி கொடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சென்னையில் இன்னிலேருந்து டேரிஃப் எல்லாம் மாறிடுச்சு. 500லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் நைட்டு டியூட்டிக்கு போயிட்டு வந்தால இப்போ காலைல போகல. நைட்டு ஒரு 1200 வரைக்கும் எனக்கு வந்தது. அதை வச்சுட்டு நான் என்னோடய வாழ்வாதாரத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கினேன். நிறைய டியூட்டி வரும் கண்டிப்பாக. ஏன்னா வண்டி அதிகமாகிட்டு தான் இருக்கும். வண்டி குறையாது. வாகனம் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே அது குறைக்க மாட்டாங்க. வண்டி ஓட தான். இப்போது வண்டி நிறைய ஓன் டிரைவர்ஸ் எடுக்கிறது கிடையாது. நம்ம ஆக்டிங் டிரைவர் தான் நிறைய. ஏன்னா அவங்க மந்த்லி ஜாப் ஏன் போக மாட்றாங்கன்னா, ஒரு மாதத்தில் இந்த ஸ்கூல் டியூட்டி, ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது, அந்த காய்கறி வாங்க போகிறது, இதுக்கு மட்டும்தான் அவங்க ஓனாக போகிறாங்க. அதனால் நிறைய பேர் ஆக்டிங் டிரைவர்னால் ஒரு நாளைக்கு ஒரு 1000ரூவாவில் முடிஞ்சிடும். நம்ம ஒரு மாதம்னா ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்குறதா இருக்குது. இப்போ தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி போகிறாங்க வராங்க வெளியில் அப்படின்னா, அதனால் எல்லாருமே ஆக்டிங் டிரைவர் தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வேலைவாய்ப்பு நம்மளுக்கு பார்ட் டைமில் கிடைக்கிது. நீங்கள் மெயினாக ஒரு ஜாப் வச்சுக்கோங்க, பார்ட் டைமில் ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஒர்க் வேணால் பண்ணுங்கள். டிரைவிங் ஒர்க் தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சைட் பை சைட் தான் இந்த ஜாப்பை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால் நாமும் வாழணும், அனைவரும் வாழணும். எனக்காக முடிஞ்ச அளவுக்கு வெளியூரில் பார்க்குறவங்க எனக்கு மெயிலில் எதனா ஒரு லிங்க் இருந்தால் கொடுங்க. நான் அதை நம்ம டிரைவர்ஸ் யாருனா கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.